நிச்சயம் தருவார் அப்படின்னு. ஆனால் என் உள்ள சொல்லுது, இல்லை நீ ஆரம்பி, இப்படி தான் நீ ஆரம்பிக்கணும். ஆனால் எனக்கு வெளியில் என்ன சொல்லுன்னா, சரி இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தண்ணி தாக எடுத்து ஆண்டவரே, ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கி தர முடியுமா அப்படின்னு அழுதுகிட்டே அந்த பைபிளை நான் என் கண்ணீரால பைபிளை நினச்சி, ஆக்சுவலாக நான் 3.5 வருஷம் வேலைக்கே போகலைங்க. நான் 3.5 வருஷமும் ஆண்டவர் அந்த அக்கௌண்ட்ல பணம் போட்டுக்கிட்டே இருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தி இமானுவேல் டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் நம் மத்தியில் பொத்தூர் பகுதியிலிருந்து பாஸ்டர் முத்துசாமி வந்திருக்கிறார். வாருங்கள் அவருடைய ஜீவனுள்ள சாட்சியை கேட்போம். பாஸ்டர், பிரைஸ் லார்ட். பாஸ்டர், உங்களுடைய அறிமுகத்தை பற்றி நம்முடைய நேயர்களுக்கு சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட். என்னுடைய பெயர் பாஸ்டர் முத்துசாமி. நான் திருமுல்லவாயில் பக்கத்தில் பொத்தூர்ன்ற ஒரு கிராமத்தில் நான் தேவ ஊழியத்தை பெற்றுக்கொண்டு அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு முன்ன ஒரு சின்ன கிராமம், மருவூர் அப்படின்ற ஒரு சின்ன குக்கிராமம். அங்கே விவசாய குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா 5 பேர் என்னோட பிறந்தவங்க. எனக்கு எங்கள் வீட்டில் அந்த விவசாயம், ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் அதில் அனுபவங்கள் உண்டு. நான் 2வது ஆளான்றதுனால அந்த ஆடு மேய்க்கணும் அப்படின்னா நான் தான் போகணும். அப்போது அந்த ஆடு மேய்க்க போகும்போதெல்லாம் எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ஆர்சி ஃபேமிலி பேக்ரவுண்டு. எங்கள் அப்பா சொல்லுவார், மாதா இல்லைனா இயேசு அப்படிலாம் ரொம்ப ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணுவார். நான் சிறிய வயதாக இருக்கும்போதே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஒரு சொந்தக்கார் மூலமாக நான் சென்னைக்கு படிக்கிறதுக்கு வர வேண்டியதாக போச்சு. அப்போ எங்கள் வீட்டில் படிக்க வைக்க வசதி கிடையாது. ஆதிகால வாழ்க்கை மாதிரி எங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. ஒரு பெந்தகோஸ்டே பாஸ்டர் பிள்ளைகளை எடுத்து வளர்க்குறாருன்னு சொல்லி என்னை அங்கேருந்து கூப்பிட்டு கொண்டு வந்தாங்க. அப்படி தான் நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட படிக்க வந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் அவர் எனக்கு இயேசு யாருன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் அந்த ஹாஸ்டலில் படித்து அங்கேயே நான் வளர்ந்தேன். பாஸ்டர், இப்போ உங்களுக்கு ஊழிய அழைப்பெல்லாம் வந்துருச்சு, நீங்கள் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க, சபையும் வச்சாச்சு. நீங்கள் பொத்தூர் பகுதியில் தான் அந்த சபையை வைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களா, இல்லை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தினாரா? 2014 நான் வேலை செய்யும் போதே இடம் வாங்கிட்டேன். ஒரு 1/4 கிரவுண்டு வாங்கி போட்டேன். சும்மா இருந்தால் இருக்கக்கூடாது அப்படின்னு வாங்கி போட்டேன். சரி. அப்போது காரு எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் அப்படியே எல்லாம் போயிடுச்சு. அது வேறு விஷயம் வச்சு ஆண்டவர் எல்லாத்தையும் ஃபீஸை பிடிங்கிட்டாரு. அது ஒரு புறம் இருந்தாலும் எனக்கு அந்த இடம் இருந்ததுனால நான் அங்கே போனேன் ஆரம்பத்தில். இப்போ ஆண்டவர்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா, ஆண்டவரே எனக்கு சபை ஊழியம் நீங்கள் கொடுத்துட்டீங்க, எனக்கு அழைப்பு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். எந்த ஊரில் நான் ஊழியம் செய்யணும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, அப்போ தான் நான் போயிட்டு அந்த ஊழியம் செய்ய நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின் போது, அப்போது கடந்த ஒரு சில நாட்கள் இதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1.5 வருடங்கள் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு சொப்பனத்தில் நான் ஒரு பஸ் ஏறுறேன். பஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா என் பாக்கெட்டில் நிறைய பணம் இருக்குது. சொப்பனத்தில், லைவில் இல்லை, சொப்பனத்தில். அப்போ அந்த காசு பாக்கெட்டில் கை விட்டு ஒரு 10 ரூபா எடுத்து கண்டக்டர்கிட்ட கொடுத்து, சார் இது இந்த 10 ரூபாய்க்கு எந்த ஊரில் பஸ் நிற்குதோ அங்கே என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, சரின்ட்டு ஒரு டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டாரு. டிக்கெட்டு வாங்கிட்டவன் நான் உக்காந்துக்கிட்டு அந்த ஆள் எப்போ அந்த ஊர் பேர் சொல்லுவார்னு வாஞ்சியாக உக்காந்துருக்கேன் சொப்பனத்தில். நடந்த ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? கண்டக்டர் சொல்கிறாரு, 10 ரூபா டிக்கெட்டு வாங்கினவரே இறங்கு இங்கே தான் அப்படின்ட்டார். எனக்கு சொப்பனத்தில் கோவம் வருது. ஏன் ஊர் பேர் தெரியலையா, பஸ் ஸ்டாப்பு தெரியலையா, ஏன் அப்படி கொலை பண்ணுற அப்படின்ட்டு சரி இறக்கி விட்டான். இறங்கிட்ட உடனே நான் ஒரு பாதை, ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன். ஆனால் ரோடு தான், ஆனால் அந்த ஒத்தடி மாதிரி தெரியுது. அப்படியே உள்ளே போகிறேன். கொஞ்சம் தூரம் உள்ளே போகிற உடனே ஒரு இந்து கோவில் மாதிரி ஒன்று பார்க்குறேன். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு ஏக்கர் இடத்த பார்க்குறேன். ஏறு வச்சு உழப்பட்டு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2-3 குடிசை வீடுகளை பார்க்குறேன். ரோட்டுக்கு அந்த சைடு நான் பஸ் இறங்கணும் பாருங்க, அது பக்கத்தில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது. அப்போ ஒரு பெரியவரை பார்த்து கேட்குறேன், தாத்தா இங்கே சர்ச்சுக்கெலாம் நீங்கள் போக மாட்டீங்களா, இங்கே இருக்கிறீங்களே ஏன் போகலன்னா? அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, அதெல்லாம் யாருப்பா போவா, நியூ இயர் கிறிஸ்மஸுக்கு போனால் போதாதா, ஈஸ்டருக்கு இதுக்கெல்லாமா போவாங்க அப்படின்னாரு. சரி இவ்வளோ விவரமாக பேசுகிறே, நீ எந்த ஊர் தாத்தா அப்படின்னு, இது எந்த ஊர் தாத்தான்னு கேட்டேன். இது செங்குன்ற பகுதி அப்படின்னு சொன்னார். அப்போது நீங்கள் அதில் ஒரு ஹைலைட் என்ன கேட்டிங்கன்னா, பின்கோடு 62, அந்த இடத்தினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா செங்குன்றதெல்லாம் ரெடியூசல் தான் பண்ணணும்.
அப்போது நான் வந்து அந்த இடத்த எப்படி பார்த்தேன்னா, அதுக்கப்புறம் நான் சொப்பனம் தெளிஞ்சு பார்க்குறேன். யோசிச்சு பார்த்தா நம்ம இடம் வாங்கின இடம் தான் அது. ஆனா நான் இடம் வாங்கினேன் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த சைடு தான் நமக்கு வந்து ஊழியத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பகுதி, ஆனா இடம் வேற இடம். இப்போ நமக்கு இடம் இருக்கிறதுனால அந்த இடத்துல நான் சர்ச்சு வச்சு ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஆரம்பிக்கும்போது இனி இந்த இடம் தான் நமக்கு ஊழியன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். யார்கிட்டையும் சொல்லலை. அவர் தான் இப்போ டைரெக்டாக சொப்பனத்தில் பேசி எனக்கு உறுதிப்படுத்துறாரு. வசனம் அப்படி தானே சொல்லு, இரவிலே நான் என் ஊழியக்காரனோடு பேசுவேன், பகல்லே அவன் வந்து ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவான்றது போல. அப்போது எனக்கு சொப்பனம் தான் எனக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு கம்யூனிகேஷனு, வேறு வழியே எனக்கு தெரியாது. அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், 2017 நான் அங்கேயே போய் உட்கார ஆரம்பிச்சேன். கொட்டாப்போட ஆல்ரெடி அங்கே தான் போயிட்டுருக்கிறேன். இப்போ கன்ஃபார்ம் பண்ணியே போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு காலகட்டம் வரும்போது 2017 எனக்கு டிசம்பர் மாதம் வந்துருச்சு. அப்போது நான் ஆண்டுட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அழ ஆரம்பித்தேன் அப்படின்னா, அந்த ஊரில் ஒரே ஒரு மனுஷனே பார்க்க முடியாதுங்க, காடு. இப்போ இந்த ஊரில் ஊழியன்னு சொல்லிட்டாரு, அழைக்கப்பட்டுட்டோம், கன்ஃபார்மாக வர பண்ணிட்டோம், வீராப்பா எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ ஊழியம் செய்யணுமே, ஷெட்டு கிடையாது, ஓப்பன் பிளேஸ், சர்ச்சு ஓப்பன் பிளேஸ். இப்போ எனக்கு வழியும் தெரியல என்ன பண்ணுன்னு. பைக்கை கொண்டு போய் நிறுத்திட்டு பைக்கு நிழல்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு பைக்கு நிழலே முழங்கால் போட்டு ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டேன். பைக்கு நிழல்ல தான் என் ஊழியமே தொடங்குச்சு. இது என்ன ஆச்சுன்னா, காலப்போக்கில் போக 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 பார்த்தீங்கன்னா, வெயில் 9 மணிக்கு ஆராதனை, யாருமே இருக்க மாட்டாங்க, காடு. என் பொண்ணு மட்டும் சின்ன பொண்ணு, அப்போ ஒரு 4 வயசு 3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அவளை கூட்டுக்கிட்டு போவேன். ஏன்னா அல்லேலூயா சொல்ல ஒரு ஆள் வேணும் இல்லை, நமக்கு அல்லேலூயா சொன்னால் தானே அடுத்த வார்த்தையே வரும். அப்போ போயிட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு முழங்கால் போட்டு பைபிள் வாட்சி பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணி அல்லேலூயா சொல்ல வச்சு எல்லாமே பண்ணுவேன். அந்த பைக்கு நிழல்லையே இவ்வளோ பண்ணுவேன். இடம் வாங்க வருவாங்க போவாங்க, அப்போல்லாம் வரவங்க போகிறலாம் சொல்லுவாங்க, ஏதோ பைத்தியார் மாதிரி உட்காந்து பெண்ணிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அதெல்லாம் காதலே வாங்க மாட்டேன். ஒரு 2-3 வாரம் போனோடனே எனக்கு அசிங்கமாயிருச்சு, என்னடா நம்ம இவ்வளோ கேவலமாலாம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவர்னா இப்படியா ஊழியம் தருவார் அப்படின்னு. ஆனால் என் உள்ளம் சொல்லுது, இல்லை நீ ஆரம்பி, இப்படி தான் நீ ஆரம்பிக்கணும். ஆனால் எனக்கு வெளியில் என்ன சொல்லுதுன்னா, சரி இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் உள்ள சொல்லுது, நீ இப்படி பண்ணு, தப்பு இல்லை, பண்ணு, உன்னுடைய முயற்சி நீ காட்டு அப்படின்னு. அப்போது என் பங்குன்னா என் தகப்பன் அழைத்த, என் ராஜா அழைத்த ஊழியத்தை நான் செய்யணுன்றதான் என் நோக்கம். இப்போ பைக்கு நிலையில ஊழியம் ஆரம்பிச்சிட்டேன். காலகட்டம் வந்துச்சுங்க, ஒரு சில மாதம் போனவுடனே எனக்கு அழத்தாங்கலை. ஏன் அப்படின்னா, 9 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிப்போம் ஊழியம் ஆராதனை. அடிக்கிற வெயிலில் இப்படி சுருன்னு முதுவெல்லாம். அப்போ ஆண்டவர்கிட்ட அழுதேன், ஆண்டவரே இப்படி கஷ்டத்தோடவா நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு ரொம்ப அழுவேன். ஆண்டவர் அன்னைக்கு நைட்டு ஒரு சொப்பனத்தில் 5 மாசத்துல சர்ச்சு கட்டித்தாரேன் அப்படின்னாரு. உடனே எனக்கு சந்தோஷம், 5 மாசம், அல்லேலூயா. 2ஆம் தேதி நீங்கள் வேதத்தை வாசிங்கன்னா, 2ஆம் தேதி 2வது மாசத்தில் சாலமோன் வந்து ஆலயம் கட்டுவதற்கு துவங்கினார்னு ஒரு வசனம் இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என் வெட்டிங் டே ப்ளஸ் ஆலயம் கட்டினது. கடப்பாரியம் மண்வெட்டியும் எடுத்துக்கிட்டு கடை வாங்கிக்கின்னு நேராக வீராப்பா போய் 4 குழி எடுத்துட்டேன். நான் 4 குழி எடுத்துட்டு கையெல்லாம் காப்பு காய்ச்சி ரத்த கட்டிச்சு. அடுத்து எதனா நடக்குன்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. பிப்ரவரி முடிஞ்சிச்சு, மார்ச் வந்துச்சு, ஏப்ரல் ஆச்சு, ஒன்றும் நடக்கலை. மே மாதமும் வந்துச்சு, ஒன்றும் நடக்கலை. இப்போ ஆண்டவர்கிட்ட போகிறேன், 5 மாதம் சொன்னேன் ஆண்டவரை, எவ்வளவோ சொன்ன நடந்துருச்சு, இது மட்டும் நடக்கலையே. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், 19 பேசினேன், 5 மாதம் முடியலன்னாரு. அவன் முடியலத்தான் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஜெபம் மட்டும்தான். திடீர்னு ஒரு பாஸ்டர் எனக்கு அறிமுகமாகி அவர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு காக்கலூரில் ஒரு ஷெட்டு இருக்குது, அது நாங்கள் இன்னொரு சர்ச்சுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னாரு. ஐயா ரொம்ப சந்தோஷம், ஐயா குடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நடுவில் என்ன நடந்துன்னா, சனிக்கிழமை ஒரு நாள் அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் கோச்சிக்காதீங்க, ஷெட்டு கொடுக்கறதுக்கு இப்போ நாங்கள் அந்த இடத்துக்காரே எடுத்துக்கிறாராம், அதனால் அதை விட்டுருங்க பாஸ்டர், கோச்சிக்காதீங்கன்னாரு. பைக் எடுத்து நேராக வீட்டுக்கு போயிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு, ஏமா எல்லாரும் இருந்தா என்ன ஸ்நாக்ஸ்னா சாப்பிடுங்க சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டு கதவு பூட்டிட்டேன், பெட்ரூமை பூட்டிட்டு பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். யோவான் 6வது அதிகாரம் வாசிக்கிறேன். அதில் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை வரும். ஆண்டவர் கேட்பார், நீங்களே என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீங்களான்னு கேட்பார் பேதுரை பார்த்து, எல்லாரும் சீஷரில். அப்போ பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துல போவோம், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா உண்டுன்னு அந்த வார்த்தை வரும். அந்த வார்த்தை நான் படித்த உடனே நான் அறியாமையே அழ ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்ன அழகுறேன்னா, ஆண்டவரே நான் யார்கிட்ட போவேன், ஜீவனுள்ள வார்த்தை உங்ககிட்ட இருக்கு, சர்ச்சு உங்களுக்கு, ஊழியம் உங்களுக்கு,
நான் ஏன் ஆண்டவரை யார்கிட்ட போவேன்? நான் யாருக்கிட்ட போவேன்? எனக்கு யாருமே தெரியாது ஆண்டவரே. நீர் தான் ஆண்டவரை அழைச்சிங்க. எனக்கு ஷெட்டு கட்டித்தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு நான் அழ ஆரம்பிச்சேன். அழுது அழுது தேம்பல எடுத்துக்கிச்சு. அந்த அளவுக்கு அழுகுறேன். ஃபோன் பண்ணாரு பாருங்க, அதே பாஸ்டர் நான் அழுகும்போது மறுபடியும் ஃபோன் பண்றாரு. ஃபோன் எடுத்த பிறகு சொல்றாரு அவரு, பாஸ்டர் கோச்சிக்காதீங்க, ஊழியத்துக்கு கொடுக்கறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு பாஸ்டர், அதனால நீங்க திங்கக்கிழமை வந்துருங்க, நான் ஊழியத்துக்கு அந்த செட்டை கொடுத்துறேன்ட்டு. இப்போ முன்ன அழுததோட டபுள் அழுகுறேன். என்னன்னா, ஜீவனுள்ள வார்த்தை உங்ககிட்ட இருக்கு, நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லி அழுது ஆண்டுட்டு இன்னும் ஆனந்தமா சந்தோஷமாட்டேன். ஆனா ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாரு அவரு, அந்த பாஸ்டர். ஒரு 10-12 எடுத்துட்டு வந்துருங்க, அந்த ஷெட்டை பிரிக்க 5000 ரூபா, உங்க இடத்துல கட்டுவதற்கு 5000 ரூபா அப்படின்னு சொன்னாரு. டிராவலிங்கு நீங்க மீத காசு எடுத்துக்கோங்கனாரு. இப்போ என்கிட்ட காசு இல்லை, ஆனா 10,000 ரூபா வீட்டுல வந்து என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வச்சிருக்கிறேன். ஆனா நீர் தருவீரானால் இந்த ஷெட் எனக்கு வரும். என் மனைவிட்ட போய் சர்ச்சை கட்ட போறேன், அந்த 10,000 கொடுன்னு கேட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு என் மனைவிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன். ஏமா அந்த மாதிரி சர்ச்சுக்கு ஒரு ஆஃபர் வந்துக்குது, நம்ம சர்ச்சு ஷெட்டு தராங்க, ஒரு 10,000 வேணுமா, கொடுக்க முடியுமா அந்த பாப்பா வச்சுக்கிற ஃபீஸ்னு. சர்ச்சுக்கு தானே மாமா, இந்த மாமா எடுத்து போமாமான்னு எடுத்து கையில் கொடுத்துறா. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா என் மனைவி கொடுக்குற ஆளு கிடையாது. இப்போ இதெல்லாம் என் கேட்ட உடனே என் அப்பா என் கூட இருந்து எல்லாத்தையும் செய்கிறாருன்னு சொல்லி பயங்கர ஹாப்பியாக நான் அந்த காசை வாங்கிக்கிட்டு போயிட்டேன். எல்லாத்தையும் காலையில் 8 மணிக்கு காக்கலூரில் அந்த எல்லா மெட்டீரியலையும் ஏற்றிட்டு வந்து ஒரு 2 அடி தள்ளி வரல பஞ்சரு. உடனே அங்கே பஞ்சரை கழட்டி அந்த டயரை கழட்டிட்டு போய் பஞ்சர் திருவள்ளூரில் வந்து பஞ்சர் போட்டு மறுபடியும் எடுத்து போய் போட்டோம். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோடனே மறுபடியும் பஞ்சரு, மறுபடியும் கொஞ்சம் தூரம் வந்தோடனே பஞ்சரு. இப்படி பார்த்தீங்கன்னா நைட்டு காலையில் 8 மணிக்கு ஏற்றின வண்டி அங்கேருந்து நம்ம திருமலாயில் பொத்தூருக்கு வர்றதுக்கு நைட்டு 8:30 ஆயிடுச்சு. இது வர பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சரு. அந்த டிரைவரு வண்டியவே விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு வண்டியே வேணான்ட்டு போயிட்டாரு. எனக்கு டயர் வந்து ஸ்டெப்னி கழட்டவே தெரியாது. ஆனால் அன்னைக்கு ரோட்டில் உட்காந்து நம்ம இந்த டிஐ டியூப் இருக்கு பாருங்க, அது எதிரெல்லாம் உட்காந்து நான் கழட்டு தெரியாமல் கழட்டி தூக்கி சோறில் வச்சுக்கின்னு நடந்து போய் பஞ்சரை போட்டு மறுபடியும் தூக்கின்னு வந்து இப்படி பயங்கரமாக வேலை பார்த்தேன். அப்படி எடுத்து போய் அங்கே இறக்கிட்டு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச்சை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பணம் கொடுத்தவங்க வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. கணக்கு போட்டோம், டிசம்பர் 19, மே மாதம் 19, 5 மாதம் வரணும். கரெக்டாக 4 நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் அவருடைய வார்த்தையை தேவன் நிறைவேற்றினார் அந்த இடத்துல. இப்போது 2018 நான் என்ன பண்ணிட்டேன், நேராக எங்கள் ஓனர்கிட்ட போகிறேன். சார், நான் பைபிள் காலேஜ் முடிச்சிட்டேன், சர்ச்சுக்கு இடம் இருக்குது, ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணுறதுக்கு எழுதி ஜெபம் பண்ணின்னு கிளம்பிட்டேன். எங்கள் ஓனர்கிட்ட சொல்கிறேன், சார் இந்த மாதிரி நான் ஊழியத்துக்கு போகிறேன், இனிமேல் வேலைக்கு வரமாட்டேன் சார். அவர் ஒரு வாரம் சொன்னார், டே அல்லேலூயா, தெரியும்டா நீ கடைசியில் இங்கத்தான் வந்து முடிப்புன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னாரு. இப்போ இந்த வேலையை விட்டுட்டு நீ அடுத்து போய் உக்காந்து என்ன பண்ணுவ, தவம் போடுவ, தோத்திரன்னு அதானே, எனக்கு சேர்த்து போடு சரியா, கிளம்பு, உனக்கு ஒன்னே ஒன்று ஆஃபர் மட்டும் தரேன், ஏன்னா நீ எனக்கு ரொம்ப பிடிக்கண்டா அப்படின்னாரு. நம்ம ஆஃபீஸில் எதுனா கம்ப்ளைண்ட்டு, ஒரு கேஸ், கன்சூமர் கோர்ட்டில் எதுனா கேஸ் வந்தா நீ வந்து அதை அட்டன் பண்ணி கொடுப்பியான்னு கேட்டார். என்னை பைபிள் காலேஜ்லாம் படிக்க வச்சு முழு சம்பளம் கொடுத்தீங்க, உங்களுக்காக நான் செய்வேன் சார், கடமைப்பட்டிருக்கிறேன் சார் அப்படின்னு. நீ கூப்பிடும்போது மட்டும் ஆஃபீஸ்க்கு வந்தால் போதும், இன்னைக்கு நீ என்ன சேலரி வாங்கிறியோ அதே சேலரி உனக்கு நான் தரேன் அப்படின்னாரு. எனக்கு என்ன பண்ணுன்னே தெரில. ஆக்சுவலாக நான் 3.5 வருஷம் வேலைக்கே போகலைங்க. நான் 3.5 வருஷமும் ஆண்டவர் அந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்டுக்கிட்டே இருந்தார். 3.5 வருஷமும் என்னை பொழிச்சாரு. இந்த 3.5 வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, காலையில் என் பொண்ணை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு நேராக சர்ச்சுக்கு போய் ஷெட்டில் உட்காந்துருவேன். உட்காந்துட்டு பைபிள் வாசிப்பேன். எனக்கு அது தவிர எதுவும் இல்லை. அழுவேன், ஜெபம் பண்ணுவேன். காட்டில் கொண்டு வந்து விட்டே ஆண்டவரேன்னு அழுது ஜெபம் பண்ணுவேன். ஒரு காலகட்டம் வரும்போது தண்ணி தாகம் எடுத்துருச்சு, தண்ணி கூட கிடையாது அங்கே. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே தண்ணி தாகம் எடுது ஆண்டவரே, ஒரு பாக்கெட் வாட்டர் கேன் தர முடியுமா ஆண்டவரே? ஒரே ஒரு, எல்லாருக்கும் தெரியும் அந்த 1 ரூபா வாட்டர் பாக்கெட் இருக்கும், அந்த வாட்டர் பாக்கெட் வாங்க கூட காசு இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தண்ணி தாகம் எடுது ஆண்டவரே, ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கி தர முடியுமா அப்படின்னு அழுதுகிட்டே அந்த பைபிளை நான் என் கண்ணீரால பைபிளை நினைச்சு தூங்கிட்டேன். அப்படியே தூங்குவேன், முழிப்பு வந்தோன்னே எழுந்துச்சு மறுபடியும் பைபிளை வாசிப்பேன், மறுபடியும் தூக்கம் வரும், மறுபடியும் அழுவேன், மறுபடியும் புலம்புவேன். ஏறத்தாழ ஒரு 2 வருஷங்கள் இப்படிதான் என் ஊழியம் ஆரம்பிச்சோம். அப்போ பசி எடுத்தாலும் வயிறு கிள்ளும். எனக்கு பசின்னா என்னன்னு நிறைய தெரியும்.
பசி தாகம் என்ன. ஒரு மனதை ஒரு ஒரு விசுவாசி வந்தா அதனுடைய வலியெல்லாம் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே என்கிட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை, ஆள் பலம் இல்லை, ஆனா இவ்வளவு கஷ்டங்கள், ஒரு தண்ணி பாக்கெட்டு கூடமா நான் கஷ்டப்படணும், இதுதான் ஊழியமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவர் சொல்லுவார், ஒரே ஒரு நாள் சொன்னாரு, என் விசுவாசிகள் கண்ணீரோடு வந்தா அந்த கண்ணீருடைய மதிப்பு உனக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் இதை நான் செஞ்சேன். விசுவாசி பசி எடுக்குதுன்னு சொன்னா அந்த பசியினுடைய வலி உனக்கு புரியணும். இது சாதாரண இல்லடா உன்னை நான் ஊழியத்துல பயன்படுத்துறது, அதனால இந்த வலிகள் எல்லாம் நீ கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கொடுத்தாரு. அன்னைக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஆண்டவர் என்னை இன்னும் கூடவே நேசிக்கிறாரு, நம்மளை நடத்துறாருன்னு சொல்லி ஒரு தண்ணிக்காக அழுதேன், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அழுதேன், ஏன் நிறைய விஷயங்கள், ஒரு வேளை பெட்ரோலுக்கு அழுதுருக்கிறேன். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் என்னை நடத்தி இருக்கிறார். ஆனா அந்த 2 வருஷம் வேதத்தை படிப்பேன், எனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவு. அழுவேன், ஆண்டவரே பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா எதுவுமே ஞாபகம் வரல, எனக்கு பிரசங்கமும் பண்ண தெரியல. 2018 நவம்பர் மாதம் 25 ஒரு சண்டே வந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், இன்றைய தினத்திலிருந்து இதை ஒரு சபையாய் பிரகடனப்படுத்தி ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றேன், நீங்க நடத்தணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2019 வரை ஒரு விசுவாசி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் நான் ஊழியத்தில் அந்த 2 வருஷம் ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டு இருந்தேன். சஞ்சரித்தல்ன்றது அன்னைக்கு தான் எனக்கு தெரியும், ஓ இப்படித்தான் பேசணும் போல, ஆண்டவர்கிட்ட இப்படிலாம் இருக்கணும் போலன்னு சொல்லி அப்படி பேசுவேன். சார், இப்போ சொப்பனம் மூலியமா ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சாரு, இதை நீங்க எப்படி உறுதிப்படுத்தினீங்க? இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன், எனக்கு மனைவி பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, வாடகை கட்டணும், போக்குவரத்து செலவு பார்க்கணும், இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? இப்போ பைபிள் காலேஜ் போகணும்னா நான் குறைஞ்சது லீவ் எடுக்கணும், அதுக்கு அவங்க ஒத்துக்குனாங்கன்னா நான் இது நீங்கள் அழைத்த அழைப்பில் இது ஒரு உறுதிப்படுத்திக்கிறேன் ஆண்டவரே, இது உங்களுக்கு எனக்கு மட்டும் இந்த ரகசியம் இருக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அப்போ போயிட்டு எங்கள் ஓனர்கிட்ட பேசுகிறேன், சார் இந்த மாதிரி நான் படிக்க போகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டார், படிக்க போறியா, என்ன படிக்க போகிற அப்படின்னாரு. அந்த மாதிரி பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன் சார் அப்படின்னேன். அவர் என்ன சொன்னார், அப்படியா பரவாயில்லடா, நான் தான் படிக்கல, நீயாவது படிடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும், நான் மீத ஆஃப் டே உங்களுக்கு நான் வேலை செஞ்சிருவேன் சார் அப்படின்னு நான் சொன்ன உடனே அவரில், அவ்வளோதானே சிம்பிள் விஷயம், ஆஃப் டே லீவ் எடுத்துக்கோ, ஆஃப் டே வேலைக்கு வந்துரு, ஃபுல் டே சம்பளம் போட்டுறேன், போயிட்டு அப்படின்னாரு. அப்போது ஓகே ஆகிட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆனால் இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் கூட லீவ் போடாமல் பண்ணேன். பைபிள் காலேஜ் 15-16 முடிச்சிட்டேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் எத்தனையோ அவமானங்கள். என்ன கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இந்த விசுவாசிக்குள்ள ஒரு பேச்சு, அடுத்த பாஸ்டர் முத்துசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய அவமானமான நிந்தையான வார்த்தைகள், அது இருதயத்தை ரொம்ப உடைச்சது என்ன. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அழுதேன், ஆண்டவரே இந்த அவமானத்தையும் நிந்தையும் சுமக்கவா என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்க. ஒரு நாள் முடிவே எடுத்துட்டேன், இனி நம்ம சபைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணேன், அந்த சண்டே சர்ச்சில் எழுந்துச்சு சாட்சி சொல்லிட்டேன், இனி நான் வரமாட்டேன், எனக்கு ஆண்டவர் ஊழியம் சொல்லிட்டாரு, எந்த ஊழியம் சொல்கிறாரோ அந்த ஊழிய பாதையில் போக போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டேன். அவர் பேசுனது ஒன்று கூட நான் காதில் வாங்கிக்கல. எனக்கு ஒன்று தான் தெரியும், அழைத்தது இயேசுவானா, சாகும் வர என்னை நடத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு ஆழமாக இருந்துச்சு. என் மனைவிலாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என் மனைவி இந்த பாஸ்டர் பேச்சு தான் கேட்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, போவாதையா என்னையா நீ மட்டும் போகிற அப்படிலாம் பேசுவாங்க. கடைசியாக என்ன ஆச்சுன்னா, எங்கள் பாஸ்டருமே என்ன பண்ணிட்டாருன்னா, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டுட்ட ஓகே, ஆனால் என்ன ஊழியன்னு உனக்கு தெரியாமல் இருக்கே. அவரும் சில கேள்விகள்லாம் என்னை கேட்க ஆரம்பித்தார். ஆனால் இன்னைக்கு அதை நான் பெருமையாக ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லுவேன். அன்னைக்கு அந்த கண்டித்து தாவீது சொல்கிறான் பாருங்க, அநேக ஊழியக்கார், அதாவது நீதிமான்கள் கொட்டுகிறது எங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கிறது போலனது போல, இன்னைக்கு தான் அதனுடைய மகிமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது பைக் எடுத்துக்கிட்டு நான் மணலி போகிற ஆண்டு விழா, வர்ற பாஸ்டர் யாரெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த ஊழியக்காரை அழைச்சது நீர் தானே, அந்த ஊழியக்காரன் வாயிலேயே எனக்கு என்ன ஊழியன்னு நீங்கள் பேசணும், இல்லைன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அழுதுக்குன்னு நல்லா அந்நிய பாஷை பேசி நல்லா துதித்து ஆராதிக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நீர் பேசினாதான் உண்மை விடுவேன், இல்லைன்னா விடவே மாட்டேன்னு நான் ஆண்டவர்கிட்ட பயங்கரமாக போராடிட்டு ஜன்னல் வழியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் பிரசங்க ஸ்டார்ட் ஆகி 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. உன்னை நான்
மெய்ப்பனா அழைச்சிருக்கிறேன், தீர்க்கதரிசியை அழைச்சிருக்கிறேன் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாரு. எனக்கு இப்படி திரும்பி சடால்ன உடனே ஏய் என்னமோ நம்மளை பத்தி தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்தா இப்ப ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றேன். நம்ம ஆபிரகாம் ஜெபம் பண்ணார் பாருங்க, ஆண்டவரே நான் ஒரு தரம் பேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு மாதிரி நான் ஆண்டவர்ட்ட சொல்றேன், ஆண்டவரே நானும் ஒரு தரம் சொல்றேன். அதே மனுஷன் வாயால அந்த ஊழியக்கார வாயால மறுபடியும் அதே வார்த்தை சொல்லுங்க, கேட்க ஆசையாகுது ஆண்டவரே அப்படின்னு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அவர் அதே வார்த்தைய, உன்னை நீ மறந்துட்டாயா, நீ ஊழியக்காரன், நீ மேய்ப்பேன், உன்னை நான் தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை மறுபடியும் யூஸ் பண்ணாரு. இப்ப எனக்கு இன்னும் ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர்ட்ட கேட்கிறேன், ஆண்டவரே கோச்சிக்காதப்பா, இன்னும் ஒரு முறை பேச சொல்லுப்பா அப்படின்னு. உடனே ஆண்டவரே டென்ஷன் ஆயிருப்பாரு போல. நான் சொன்னேன், நான் தான் பேக்குன்னு உங்களுக்கு தெரியல, கூப்பிடும் போதே தெரிஞ்சு தானே கூப்பிட்டேன், ஒன்னும் தெரியாதுன்னு தானே தெரிஞ்சு கூப்பிட்டீங்க, தயவு செய்து இன்னும் ஒரு முறை எனக்கு அதை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின் போது ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அதே வார்த்தையை, உன்னை மேய்ப்பனாகவும் தீர்க்கதரிசியுமா நான் வச்சிருக்கிறேன்னாரு. எனக்கு அழ தாங்கல, ரொம்ப அழுத்துட்டேன். என்னெல்லாம் நீ தெரிஞ்சிக்க தகுதியே இல்லை ஆண்டவரே, ஆனா இந்த ஜனங்களுக்கு என்ன தீர்க்கதரிசியா, இந்த ஜனங்களுக்கு என்ன போதகனா நீங்க வச்சது என்னால தாங்க முடியாது. ஏன்னா எங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள்பலம் பணபலம் எதுவுமே கிடையாது. ஆனா என்னையும் ஒரு ஊழியக்கார லிஸ்ட்ல வந்தது பாருங்க, அதெல்லாம் தாங்க முடியாத ஒரு ஆசீர்வாதமானது. எங்க சந்ததிக்கே அது ஒரு பெரிய பேரு. ஸோ அதை பெற்றுக்கொண்ட பிறகு இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, எங்கேருந்து தான் அந்த பலம், அந்த ஒரு பெரிய ஒரு திருட நம்பிக்கை வந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு வைராக்கியம் வந்துச்சு. அப்போதான் ஒரு முடிவு பண்ணேன், இனி எந்த ஸ்டேஜில் நின்னாலும் நான் மேய்ப் பண்ணுற ஒரு உறுதி எனக்கு வந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எந்த ஸ்டேஜ்லையானாலும் நான் சொல்லுவேன் ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆண்டவரே ஜனவரி 1ஆம் தேதினா எல்லாரும் வாக்கு தத்துவம் தான் எடுப்பாங்க, இந்த ஜனவரிக்கு ஒரு வசனம் தர மாட்டீங்களா? ஊழியக்காரனா எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் என் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தாருன்னு நான் சொல்ற அளவுக்கு ஜனவரி 1ஆம் தேதி எனக்கு ஊழிய அழைப்புக்குரிய வாக்குத்தத்தை கொடுங்கன்னு நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன். உண்மையா சொல்றேன், அதுவும் ஒரு பிரமிக்கத்தக்க ஆச்சரியம் என்னன்னா, எல்லாரும் அந்த இது எடுக்கிறாங்க வசனத்தை, நான் எடுத்துட்டு படிக்கல, எடுத்துட்டு ஜெபம் பண்றேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், இதை நான் கேட்கல, எனக்கு உங்க ஊழியத்தை உறுதிப்படுத்துற வசனம் கொடுங்க. நம்பவே முடியல. ரோமர் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 28, 29 வசனம் ஆண்டவர் அழகா கொடுத்தாரு. அதுல ஆசீர்வாதமா இருக்காது. அது எப்படி இருக்குன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதுன்னு அப்படின்னு வசனம் வரும். நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்ட வசனம். இது கேட்ட உடனே எனக்கு சர்ச்சில் ஓன்னு கத்துணும்னு தோணுச்சு. இது ஒண்ணுமே தெரியாதுன்றது அவர் தெரிஞ்சதுனால தான் எல்லா ஆங்கிலுமே என்னை உறுதிப்படுத்தி என்னை கொண்டு வந்தாரு. அப்படிதான் என்னை உறுதிப்படுத்தி ஊழியம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. பாஸ்டர், நீங்க இப்ப ஹாஸ்டல்ல படிச்சீங்க, ஊழிய அழைப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? முதல்ல அந்த லீவ்ல நான் சர்ச்சோட இணைஞ்சிருக்கும் போது ஆண்டவர் ஒரு சொப்பனத்துல எனக்கு நான் ஒரு சொப்பனம் காண்றேன். அந்த சொப்பனம் என்னன்னா, கடல்ல என்னுடைய படகை நான் தள்ளிக்கிட்டு போறேன். அந்த கடலுடைய அலைகள் என் படகை கரைக்கு தள்ளிட்டு வந்தது. அப்ப இது எனக்கு தெரியல, இது என்னுடைய கருத்து என்னன்னு தெரியல. அப்போ எங்கள் பாஸ்டர் அம்மாண்ட இதை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, உனக்கு ஊழிய அழைப்பே இல்லை. அப்போது நான் அதை வச்சுக்கிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸோ இனி நமக்கு அழைப்பு ஊழிய அழைப்பே கிடையாது, நம்ம இனி நார்மல் ஒரு விசுவாசி தான். அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு பின்மாற்றத்துக்கு போடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிட்டு. தூங்குறதுக்கு முன்னாடி எங்கள் பாஸ்டருக்கு ஃபோன் போட்டு பேசுகிறேன், பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, லைஃப்பில் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா. எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி நீங்கள் நைட்டு தூங்கும்போது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தையும் 14வது அதிகாரத்தையும் 10 முறை வாசிச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்குங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார் சொல்லிட்டார். நான் இந்த 2 அதிகாரத்தையும் 10 முறை வாசிக்கிறேன். தூங்குறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. வாசித்து முடிச்ச பின்பு பார்த்தீங்கன்னா ஒரு சொப்பனம் எனக்கு வருது. இந்த சொப்பனம் எப்படி வருதுன்னா, நான் ஒரு கல்யாணத்துக்கு நான் போறேன். அப்படி நான் கல்யாணத்துக்கு போகும்போது அந்த கல்யாணத்துல இருக்கிறவங்க என்னை யாரும் கண்டுக்கல. அப்ப நான் அந்த கல்யாணத்தை உதாசீனப்படுத்திச்சே, இதெல்லாம் ஒரு கல்யாணமா சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இன்னொரு கல்யாணத்துக்கு நான் போறேன். மணவாளன் என்ன பண்ணான்னா, ரைட்ல இருந்து லெஃப்ட் எடுத்திருந்தாரு. அப்ப நான் சீப்பு எடுத்து சொல்றேன், அறிவு கட்ட மாதிரி வாரக்கூடாது, புத்திசாலியா வாரணும் சொல்லி நான் அவருக்கு தலை கோரி விட்டேன். அதுவும் எனக்கு புரியல. 3வது ஒரு சொப்பனத்துக்கு நான் போறேன். அங்கே போனால் நான் எல்லாருக்கும் பக்கெட்டில் சாப்பாடு எடுத்து பரிமாறிட்டு இருக்கிறேன்.
அதுவும் புரியல. இந்த 4வது சொப்பனத்துல வந்து ஒருத்தர் பத்திரிக்கை எடுத்து, வெள்ள உருவம், ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி நான் பிரிச்சு பார்க்குறேன். மணவாளன் இருக்கிற இடத்துல பேர்ல இயேசு அப்படின்னு போட்டு ஒரு 2 பிராக்கெட் போட்டு கர்த்தா ராஜாதி ராஜா அப்படின்னு அதுல இருந்துச்சு. பிரிச்சு பார்த்துட்டு அவரை பார்த்தா ஆளை காணும். 30 வயசு ஆகும்போது ஊழியத்துக்கு வான்னு அழைக்கிறாரு. எனக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, இனி உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். பாஸ்டர், இப்போ உங்களுக்கு வந்து சபை கிடைச்சிருச்சு. ஸோ நீங்களும் உங்கள் மனைவியும் வந்து வாரம் வந்து சபையை நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு வந்து விசுவாசிங்க முதல் டைம் உள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன மனசில் தோணுச்சு? ஒரு நாள் நான் தான் சண்டேஸ்ல மனைவி வருவாங்க, அதோட வரமாட்டாங்க ரிட்டர்ன், அதோட அடுத்த சண்டே தான். இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் டெய்லியும் அங்கே போவேன். என்னுடைய மூச்சு காற்று டெய்லி என்னன்னா காலையில் சாயங்காலம் அங்கே இருக்கணும். ஒரே ஒருத்தர் ஓடி வர்றாரு, மழைக்கு ஒதுங்கிறதுக்குள்ள வந்தாரு. வாங்க வாங்க மழை வருது நில்லுங்க அப்படின்னா நின்னாரு. என்ன சார் இது ஒரு மாதிரி இருக்கு அப்படி, இது சர்ச்சிங்க அப்படின்னா. சர்ச்சியா அப்படின்னு இழுத்தாரு. சர்ச்சினா ஃபுல் ஃபிட் இருக்கணும், ஸ்பீக்கர் இருக்கணும், பெருசா அது எல்லாமே தெரியணும், ஒரு டிஃப்ரெண்டா ஆசீர்வாதமா தெரியும். இது பார்த்தா பாழஞ்ச பில்டிங் கூட மோசமா இருக்கு. இது நான் கோழி பண்ண நினைச்சேன் பாஸ் ஐயா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு சிரிக்கிறதா திட்டுறதானே தெரியல. உங்க பேர் என்னன்னு கேட்டா ஜோசப்னாரு. செம்ம தண்ணி வண்டி, நம்ம விசுவாசி ஆளே தண்ணி வண்டி ஆனாலுதான். ஆனா இங்க சர்ச்சையே இல்லை, நான் எங்க போகணும்னு தெரியல, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சர்ச்சை கொண்டு வந்து கொடுத்தாரு, ரொம்ப நன்றின்னாரு. சரியா சண்டே சர்ச்சுக்கு வந்துறியான்னு சொன்னேன். சண்டே வருவாங்கன்னு குத்த வச்சு உக்காந்தா ஒரு ஆளுக்கான் இப்படி விட்டுட்டேன். 2வது வாரமும் பார்த்தா வந்துட்டாங்க. எங்கயா போனீங்க? உட்கார வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு வொர்ஷிப் பண்ணி நல்லா பாட்டு பாடி அவங்களை ஆராதிச்சு ஒரு வசனம் எடுத்து கொடுத்து நல்லா திருப்தியாக அனுப்பிச்சி விட்டேன். 4 வாரம் காணும். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இப்படியே போனால் எவ்வளோ நாள் தான் இப்படி ஓடுனோடனே ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. நீ ஆராதனை முடிச்சோடனே பைக்கை எடு, எத்தனை தெருகுதோ, தெருவே கிடையாது, நீ எந்தெந்த சந்தெல்லாம் போறியா போ அப்படின்னாரு. போவேன். புதுசாக அந்த பேஸ்மட்டம் போட்ட வீடு, பாதியில் கட்டி விட்ட வீடு, ஜன்னல் வைக்காத வீடு, அதெல்லாம் போட்டு அந்த கால் மட்டும் வைப்பேன். ஆண்டவரே இது கிறிஸ்டினா இந்தா முஸ்லீமாலாம் எனக்கு தெரியாது, இது இந்த ஊருக்கு வந்த விசுவாசி, இது சபைக்கு வரணும்னு சொல்லி எந்தெந்த வீடுகளுக்கு ஆண்டவர் ஏவனார் அங்கே வீடெல்லாம் கால் வச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன். உண்மையாகவே இன்னைக்கு அற்புதம் என்ன தெரியுமா, எந்தெந்த வீட்டுலாம் கால் வச்சு ஜெபம் பண்ணோம் அதெல்லாம் நம்ம விசுவாசியா வந்து உட்காந்துக்குது. இந்த சபைக்கு யாரும் வர வாய்ப்பே கிடையாது, தர கிடையாது. 10 நிமிஷம் நீங்க உட்காந்துன்னா உங்க சட்டை பேண்ட்ல கரையான் ஏற ஆரம்பிச்சோம். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே ஒரு தரை போட்டு கொடுக்க எனக்கு கிருபை தாங்க. ரொம்ப தூரம் பழக்கின ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாரு, நான் 2000 ரூபாய் தரேன், எதையோ வச்சு நீ தர போட்டு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி 2000 கொடுத்துட்டு போயிட்டாரு. ஜல்லி மண்ணு இறக்குறவங்க கிட்ட போயிட்டு, அண்ணே நான் வந்து ஒரு சர்ச்சி பாஸ்டர்னே, நான் சர்ச்சுக்கு தர போடணும், இப்போ 2000 ரூபா இருக்கு, ஜல்லி மட்டும் அந்த ரப்பீஸை இறக்குறீங்களான்னு சொல்லி 2000 ரூபா கொடுத்தேன். 4 யூனிட் கொண்டு வந்து இறக்கிட்டு போயிட்டாரு. இறக்கிட்டு சொன்னாரு, சர்ச்சுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நான் இறக்கிட்டேம்மா, நீங்க திருப்தியா போட்டுக்கோங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்து நான் இன்னொருத்தர் ஒரு 2000 அப்படி கொஞ்சம் உதவி பண்ணாங்க. சிமெண்ட் மூடலாம் நைட்டா தர போட்டு வலிச்சிட்டோம். மணலி சர்ச்சில் இருந்து ஒரு 4 சேர் தூக்கிட்டு வந்து 2 பாய் போட்டு உக்காந்துட்டு ஆராதனைக்கு ஆள் வரும்னு பார்த்தேன். ஒரு ஆள் வரவே இல்லை. ஆளே இல்லாமல் பிரசங்கம் பண்ணிட்டேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆள் இல்லாத ஊழியங்கள் முதல்ல தொடங்கப்பட்டது. எனக்கு ஒன்று சொன்னேன், 4 வருஷம் என் மனைவிக்காக நான் அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே என் மனைவியோடு கூட நான் அந்த பகுதியில் ஊழியத்தில் போய் உட்காந்து செய்யணுங்க அப்படின்னு. ஒட்டாரு பாருங்க லாக்டவுனு. இப்போ என் மனைவி ஒரே வார்த்தை சொன்னா, மாமா இனி எங்கள் வாடகைலாம் உட்கார முடியாது, நம்ம இடம் வாங்கணுமே, அங்கேயே எங்கன்னா போயிடலான்னு இவ தான் வார்த்தையை விட்டா. ஆனா ஒரு வாய்ப்பு ஆண்டவர் சொல்றாரு, டே இந்த வாய்ப்பை விட்டுறாதரா முத்துசாமி, கிளப்புடா அப்படின்னாரு. உடனே வண்டியை பிடிச்சி ஒரே வாரத்துல அங்கிருந்து காலி பண்ணிட்டு நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். இங்க வந்துட்ட பிறகு ஊழியங்கள் துவங்க ஆரம்பிச்சோம். ஒரு பொண்ணு வந்தாங்க, அப்புறம் ஒரு ஃபேமிலி உள்ள வந்தாங்க, அப்புறம் ஒவ்வொரு ஃபேமிலியா உள்ள வந்து இன்னைக்கு ஆண்டவருடைய மகத்தான கிருபையினால 40லேருந்து 50 பேர் சபையில அந்த இடத்த நிரம்பி நிக்கிற அளவுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறாரு. பாஸ்டர், நீங்க கடந்து வந்த ஊழிய பாதையத்தையும் ஆண்டவர் உங்களை வந்து மகிமையா நடத்தினதை கேட்கும்போது ரொம்ப அருமையா இருந்தது. இறுதியா நம்மளுடைய இமானுவேல் டிவி நேயர்களுக்கும் புதிதாய் ஊழியத்துக்கு வரவர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் ஊழியத்துக்கு வந்தாலும் எல்லாருக்கும் கடமை, அது சொல்லலாம், இருக்கலாம், எல்லாருக்கு மேலேயும் விழுந்த கடமை. ஆனால் வசனம் சொல்றது, இந்த கனமான ஊழியத்தை ஆரோனை போல அழைக்காவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு வர்றதில்லை. அதான் உண்மை. அதனால இப்போ ஊழியத்துக்கு வரணும், இல்லை ஊழிய அழைப்பு இருக்கு, ஆனால் எனக்கு உறுதிப்படுத்த தெரியலன்னு நினைக்கிற புதிதா இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதலாவது தேவ சமூகத்துல உக்காந்து பழகணும். ஆகாரம் மாதிரி ஓடுகிற ஒரு ஊழியக்காரன் நம்ம இருக்கக்கூடாது. ஓட ஓட அபிஷேகம் குறைஞ்சிரும், ஓட ஓட நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி பலம் குறைஞ்சிரும்.
அவர் சித்தத்தை செய்வது தான் நம்முடைய ஊழியமே. ஸோ அதனால ஆண்டவர்கிட்ட உட்காந்து அதை உறுதிப்படுத்துற வர பொறுமையாய் காத்திருப்பான். ஆனா இந்த பொறுமைக்கு மத்தியில உண்மையாகவே நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது வரும். ஊழியம் அப்படின்னாலே பொறுமை தான். அதனாலதான் மோசவை அழைச்சு 40 வருஷம் வனாந்தரத்துல போட்டாரு. இந்த கொலைகாரன் கோவக்காரன் எங்க மாறினான்னு பாத்தீங்கன்னா 40 வருஷம் வனாந்தரத்துல அவனை பொறுமையை சொல்லி கொடுத்து வளர்த்தார் ஆண்டவர். இந்த பொறுமைக்கு அப்புறம் பாருங்க எத்தனை பேர் அவனுக்கு விரோதமா எழும்புனாங்க பாருங்களேன். ஒருத்தவங்க மேல கூட சாபமான வார்த்தை அவன் பேசவே இல்லை. காரணம் என்னன்னா பொறுமை. அழைப்பு வந்தாலே தானாவே ஆண்டவர் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா அந்த பொறுமை உங்களுக்கு அது உங்களை அறியாமையே வந்துடும். எந்த சூழ்நிலை வந்தாலும் வாழ்வு தாழ்வு எது வந்தாலும் நம்ம இயேசுவை மாத்திரம் விட்டுவிடவே கூடாது. எனக்கு பசி எடுக்குதுன்றது இயேசுவுக்கு தெரியாம இல்லை. எனக்கு தாகமா இருக்குன்னு இயேசுவுக்கு தெரியாம இல்லை. எனக்கு ஏன் இதெல்லாம் கொடுத்தார் அப்படின்னா வருகிற விசுவாசிகளுடைய மனநிலைமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் கொடுத்தார். அந்த காலகட்டம் வரும்போது நான் பாடம் படிக்கிறேன். நிறைய காரியங்கள் நடக்காம போகுது. ஆனால் நிறைய சொல்றாங்க எனக்கு இது நடக்கல அது நடக்கல. ஏன் நடக்கலன்னா நம்ம ஏதோ வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய தருவாய தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரு. இந்த உலக வாழ்க்கையே போராட்டம் தான். இது எதிர்நீச்சல் வாழ்க்கை தான். இது பரலோகம் சேரும் வர நாசிலே சுவாசம் உள்ள நாட்கள் வர நம்ம வந்து நீந்திக்கிட்டே இருக்கணும். கை வலிக்குதுன்னு விட்ட ஆளு காலி. நீ பாதி கடலை வந்துட்ட, இனி போக முடியாது. ரிட்டர்ன் போற பார்த்தீங்களா? இந்த ரிட்டர்ன் போற அந்த பாதை தான் நீங்க முன்னேறத்துக்கு தேவையான இடமே கொஞ்சம் தான் இருக்கு. ஏன்னா பாதி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பாதி போயிடலாம். அதனால அன்பு கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது என்னன்னா எந்த சூழ்நிலைகளையும் இயேசுவை மாத்திரம் விட்டுறாதீங்க. அவர் உங்களை விடுவதற்கு அழைக்கல, அவர் உங்களை ஆசீர்வதிக்க அழைச்சார். அதனால அன்பு தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நேரங்கள் காலங்கள் யார் நம்மளை ஒதுக்கினாலும் யார் நம்மளை உதாசீனப்படுத்தினாலும் இயேசுவை மாத்திரம் விட்டு விடாதீர்கள். அவரை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை இம்மைக்கும் மறுமைக்குரிய வாழ்வை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மிகவும் நன்றி. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். என்ன நேயர்களே, நம் மத்தியில் பாஸ்டர் முத்துசாமி அவர்களுடைய ஜீவனுள்ள சாட்சியை கேட்டோம். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் இன்னொரு ஜீவனுள்ள சாட்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தி இமானுவேல் டிவியிலிருந்து ஆமோஸ் குமார். பிரைஸ் லார்ட்.